வணக்கம் நண்பர்களே. நவகிரகங்களோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்குமே எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும். நவகிரகங்களோட உச்ச நீச்ச அடிப்படையில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மீனராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கிறத பார்த்துடலாம். மீனராசின்னு சொல்லக்கூடியது ராசி மண்டலத்தில் 12ஆவதாக இருக்கக்கூடிய ராசி. இது ஒரு பெண் ராசியாகவும் உபராசியாகவும் பார்க்கப்படுது. இரட்டை ராசினும் இதன் உருவம் 2 மீன்களை கொண்டிருக்கிறதாகவும் இருக்கும். உடல் உறுப்புகளில் கால்களை குறிக்கக்கூடியதாகவும் இது சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசி. அதே மாதிரி இந்த ராசியில சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்க எல்லாமே நட்பா இருக்கிறாங்க. மீன ராசியில பிறந்தவங்க எல்லோருமே ஆரோக்கியம், குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல சிறப்புடையவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி மீன ராசியில புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மீனராசியில் பிறந்தவங்க நல்ல நிறமும் கம்பீரமான தோற்றமும் சாதாரண உயரத்தை விட கொஞ்சம் உயரம் குறைஞ்சவங்களாகவும் அதே மாதிரி ஏர் நெற்றியோட இருப்பாங்க. அழகான தோற்றம் கொண்டவங்களாகவும் அவங்களுடைய மீன் மாதிரி கண் இருக்கிறது அவங்களுக்கு கூடுதல் அழகா இருக்கும். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் கனிந்த பார்வையோடையும் மலர்ந்த முகத்தோட தான் இருப்பாங்க. இவங்க மற்றவங்களை எளிதில் வசப்படக்கூடியவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே பயணங்களை அதிகமாக விரும்பக்கூடியவங்களாகவும் ஆலயங்களில் தரிசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கடைசி வரைக்குமே கிடைக்கும். ஓரளவு பிடிவாத குணமும் அதே மாதிரி தளராத தன்னம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி நம்ம வாழ்க்கையில தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு கூட இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற வாராகியம்மன் ஜோதிட நிலைய நிர்வாகி பவன் நம்பூதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வராரு. உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்க தீர்வு காண நினைச்சீங்கன்னா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாகவும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவருடைய தொலைபேசி எண் பார்க்கிறப்ப 900436375112. பார்வையாளர் பலன்களை அளித்திருக்கிற குரு பகவான அதிபதியை கொண்ட இந்த மீனராசி நேயர்கள் சூரியன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. இதனால ஒட்டி ஒட்டி உறவான உறவு எல்லாமே எட்டி 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தள்ளி போகக்கூடிய நிலைமை தான் உண்டாகும். நீங்க செய்யற தொழிலை எதிர்பாராத திருப்ப இருக்கலாம். செவ்வாய் 1, 2ஆம் வீடுகளில் இருக்கிறாங்க. வரவுக்கு மேல செலவு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன்கிறது உங்ககிட்ட அமைஞ்சிருக்கு. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனா அது வீட்டு தேவைக்காக பயன்படுத்துவீங்க. நெருப்பு, இரும்பு இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தா கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து வேலை பார்க்கறது அவசியம். சின்ன சின்ன விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயத்தெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. புதன் 3ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. நகை, பணம் இது எல்லாமே வீட்டில் வச்சுட்டு வெளியூர் பயணம் போகாதீங்க. திருடு போகக்கூடிய வாய்ப்பு நிறைய அமைஞ்சிருக்கிறதால பணத்தை இழந்தது பின்னாடி பரிதவிக்கிறது தேவையில்லாதது. அதனால நீங்க முன் ஜாக்கிரதையோட இருக்கிறதும் அதே மாதிரி யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது இந்த காலத்துல நல்லது. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஆனா வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க. வியாபாரத்துல சிக்கலான பிரச்சனையை தீர்த்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சுக்கிரன் 3ஆம் வீட்டுல இருக்கிறதால எதிர்பாராத இடத்துல இருந்து தனவரவுங்கிறது கிடைக்கும். அதை உரிய முறையில பயன்படுத்தி கொள்ள பாருங்க. வெளியூர் பயணம் மூலமா சில அனுகூலமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பும் குரு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. அடுத்து எடுக்கக்கூடிய காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா வெற்றியில நீங்க தாண்டுவீங்க. சனி 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இரும்பு, செங்கல், நிலம் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டு இருக்கிறவங்க, வாங்கி விற்கிறவங்க இந்த மாதிரி தொழில் எல்லாமே அமோகமான லாபத்தை பெறும். ராசி அதிபதியில ராகு அமர்ந்திருக்கிறதால பிள்ளைகளோட நலனுக்காக கொஞ்சம் கடுமையா பாடுபடக்கூடிய வாய்ப்பும் கேது 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மனைவி, கணவர் இவங்க எல்லாமே புரிந்து கொள்ளாம நடக்கிறதால கொஞ்சம் மன அமைதிங்கிறது இந்த வாரங்களை உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்தையுமே முன்ன நின்று செய்யணும்னு ஆசைப்படுற இந்த மீனராசிக்காரங்களுக்கு நீங்க இந்த வாரங்களில் நிதானமா முடிவெடுக்கிறதும் உங்க முடிவுல மாறாம இருக்கிறது தான் நல்லது. எல்லா வகையிலுமே நிம்மதி, மகிழ்ச்சி கிடைக்கும். எல்லா முயற்சியுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால உதவிங்கிறது கிடைக்கத்தான் செய்யும். பண வரவு அதிகரிக்கும். வீடு கட்டுற பணியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து அதனை நீங்க ஈடு செய்யறது தான் நல்லது. நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே இனி வரக்கூடிய வாரங்கள் சாதகமான பலனை கொண்டு வந்து தரும். கையிருப்புன்னு பார்க்குறப்ப அது கூடக்கூடிய வகையிலும் இது வரைக்கும் பல தொல்லைகள் இருந்துட்டு இருக்கலாம். அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பும் நீண்ட தூர பயணங்களால லாபங்கிறது கிடைக்கும். மனசுல தைரியம் பிறக்கும். சுக்கிரனோட சஞ்சாரத்தால வாக்கு வன்மை அதிகரிச்சு ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உயர்மட்ட பதவியில் இருக்கக்கூடியவங்களோட உதவி உங்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்களில் கிடைக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானமாக நடக்கிறது எதிர்பார்த்த லாபம் இருக்கும். தொழில் தொடர்பான செலவு மட்டும் அப்பப்போ வந்து போகும். சரக்கு வாங்குறப்ப கவனிச்சு வாங்குங்க. அதை பாதுகாப்பாக வச்சிருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் கூடுதலாக கொஞ்சம் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை தான். பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து போகிறது தான் நல்லது.
சகோதரர்கள் வகையில உதவி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திடுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனஸ்தாபம் நீங்கும். விருது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெண்களா இருக்கக்கூடியவங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கலாம். நிதானமா பேசுறது, மற்றவங்க கிட்ட அனுசரிச்சு போகிறது உங்களுக்கு காரிய வெற்றிக்கு உதவும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா எதிர்காலத்துல நீங்க மனசுல வச்சுக்கிட்டு சில திட்டங்களை ஆலோசனை செய்வீங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே மனம் தளராம விடாமுயற்சியோட காரியங்களை செஞ்சுட்டு வர்றது நல்லது. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அப்பப்போ ஏற்படலாம். வீட்டை விட்டு வெளியே தக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும். அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம். கடன் விவகாரங்களை மட்டும் கவனமா இருந்துட்டு வாங்க. உப தொழில் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மேலிடத்துக்கு பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்களோட கருத்து வேறுபாடு அப்பப்போ உண்டாகலாம். உங்க வசம் இருக்கக்கூடிய ஆவணங்களை நீங்க கவனமா பார்த்துக்கிட்டு வரதான் நல்லது. சொத்து விவகாரங்களையும் தொடர்ந்து கவனமா இருந்துட்டு வாங்க. எதிர்பாராத செலவு அப்பப்போ உண்டாகலாம். நீங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயத்துல காரிய வெற்றிங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்களில் கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்விக்கு தேவையான உபகரணம், புத்தகம் இது எல்லாமே வாங்குவீங்க. கூடுதலா நேரம் ஒதுக்கி பாடங்களை படிச்சுட்டு வர்றது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும். நட்சத்திர பலனா பார்க்கறப்ப பூரட்டாதி 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தா பார்ட்னர்களை நீங்க அனுசரிச்சு போகிறதும் வியாபார வளர்ச்சிக்கு உதவி செய்யும். தொழில் தொடர்பான அலைச்சல் அப்பப்போ உண்டாகலாம். உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தா மேலதிகாரம் சொல்றதையும் சக ஊழியர்களை அனுசரிச்சு போகிறதும் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரணையை நடந்து கொள்றது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப விஷயத்துல மற்ற நபர்களோட தலையீட்டு நீங்க இல்லாம பார்த்துக்கொள்றது நல்லது. 3ஆம் மனிதர்களோட தலையீடுங்கிறது உங்க கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறதும் மன அமைதியை கொண்டு வந்து தரும். வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க. பிள்ளைகளோட அன்பா பேசுறது நன்மை தரும். ரேவதி நட்சத்திரக்காரங்க எந்த நிலையிலுமே மனம் தளராம காரியங்களை மட்டும் கண்ணும் கருத்தா இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். வாக்குறுதியை மட்டும் தவிர்த்துட்டு வாங்க. மாணவர்களா இருக்கிறவங்க யாருக்குமே உத்தரவாதம் தராம இருந்துட்டு வர்றது நல்லது. கல்வியில கூடுதல் கவனம் வேணும். அதே மாதிரி மனசுல அடிக்கடி பயம், சஞ்சலம் இதெல்லாமே ஏற்படுது. சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தினமுமே வீட்டுல பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசனம் செஞ்சுட்டு வரதும் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் நல்லது. இதனால மனசுக்கு அமைதிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி காரிய வெற்றி உண்டாகும். மேலுமே நீங்க இந்த 2 வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னு பார்க்கிறப்ப மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மனசுல ஒரு தைரியம் அதிகரிக்கும். பயம் தர்ற காரியங்களில் ஈடுபட்டு அதுல இருந்து தெளிஞ்சு வருவீங்க. செல்வம் சேரும், வாகனம் வாங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். பயணம் மூலமா கூட ஆதாயங்கிறது கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சிக்கல் நீங்க முன்னேற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். எதிர்பார்த்து பண உதவி கிடைக்கும், லாபம் அதிகரிக்கும், பழைய பாக்கி வசூலாகும். வியாபாரத்துல இருந்துட்டு வந்த இடையூறுன்னு நீங்க போகுதுன்னு சொல்லலாம். வியாபார வளர்ச்சி பத்தின சிந்தனை உங்க மனசுல அடிக்கடி வரும். அரசாங்கத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய வாரங்களில் தொடரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். கூடவே வேலைப்பளு அதிகரிச்சாலுமே இனி வரக்கூடிய வாரங்கள் குறையும். திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாங்கிறதால எச்சரிக்கையா இருங்க. எப்போதுமே சேமிக்கிற பழக்கங்கிறது நல்லது. இதனால பின்னாடி வரக்கூடிய பல விஷயங்களுக்கு இந்த சேமிக்கும் பழக்கம் உங்களுக்கு உதவியா இருக்கும். பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். அதே மாதிரி பயனற்ற பயணங்களை நீங்க முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது தான் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினரோட மத்தியில உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உண்டாகும். பிள்ளைகளோட செயல்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி திருப்தி அடைவீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே செயல்களை செஞ்சு காரிய வெற்றி அடையணும்னா நண்பர்களோட உதவிங்கிறது உங்களுக்கு இந்த வாரங்களில் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். விரும்பின பொருளை வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சி கூட உங்களுக்கு சாதகமான பலனை கொண்டு வந்து தரும். பெண்களா இருக்கக்கூடியவங்க மனசுல துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெற போறீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. புதுசா ஒப்பந்தம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமா முடியும். புதிய பொறுப்பு கொஞ்சம் உங்களுக்கு சுமையா இருக்கலாம். இருந்தாலும் நீங்க நிதானமா செயல்பட்டு வாங்க. அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க அடுத்தவங்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறதா உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரும். ரொம்ப தூர தகவல் கூட உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும். எதுலையுமே நிதானமா இருக்கிறது அவசியம். மாணவர்களா இருக்கக்கூடியவங்க பாடங்களை படிக்கிறது கொஞ்சம் வேகமா இருக்கும். கல்வியில வெற்றி பெற நீங்க பாடுபட வேண்டியது அவசியம். மேலும் நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் குடும்பத்துல இருக்கிறவங்களோட செய்கையால மன உளைச்சல் அப்பப்ப ஏற்படலாம்.
கணவன் மனைக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகாம நீங்க தவிர்த்துட்டு வரதான் நல்லது. பிள்ளைகளோட சகஜமா பேசிட்டு வாங்க. அவங்களுடைய நலன்லயும் நீங்க அக்கறை காட்டுறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல், காரிய தாமதம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். மற்றவங்களுடைய பொறுப்புகளை நீங்க ஏற்காம இருந்துட்டாவே இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கலாம். எதிர்பாலினத்தவரோட பழகிறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க. நண்பர்கள் மூலமா கொஞ்சம் வீண் அலைச்சலுங்கிறது குறையும். நேரம் தவறி சாப்பிட்ற சாப்பாட்டு பழக்கத்தை முறையா சாப்பிட்டு வாங்க. நினைக்கிற காரியங்கள் தள்ளி போடுறதான் இந்த வாரத்துல நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சக ஊழியர்களோட சகஜமா பேசி பழகிட்டு வர்றது நல்லது. பண வரத்து அதிகமாக தான் இருக்கும். எதிர்ப்பு நீங்க எதுலையுமே உற்சாகங்கிறது உண்டாகும். மன மகிழ்ச்சிக்கான பணம் செலவு செய்ய கொஞ்சம் தயங்க மாட்டீங்க. நண்பர்களுடைய சேர்க்கையும் அவங்களுடைய உதவியும் உங்களுக்கு இந்த வாரத்துல கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எந்த ஒரு காரியங்களை செய்யறதா இருந்தாலும் சரிமே, விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் உடைச்சு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாமே நீங்கும். மனசுல ஒரு அமைதி உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளா சொல்லப்படுறது இந்த செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம் தினங்களா இருக்கக்கூடியது 17, 18, 19. அதிர்ஷ்ட தினங்களா இருக்கக்கூடியது 10, 11. நன்றி நண்பர்களே. மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 2 வாரங்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.